உலக நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னா, மனம் போன வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனம் எந்த போங்கில் போகுதோ அந்த போங்கில் போகணும். அப்படி மனம் போகக்கூடிய போங்கில் நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்முடைய மனம் பரிசுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம போகக்கூடிய அந்த இது வந்துட்டு மனம் போன போக்கில் நம்ம போகலாம். ஏன்னா மனம் எந்த போக்கில் போகுதோ, நம்ம மனம் பரிசுத்தமாக இருக்கும்போது அது போகக்கூடிய போக்கு சரியானதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைங்க. மனமான வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய மனம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மனதில் இறை அறிவிப்பாக வந்திருக்கும். இப்படி தான் இதை செய்யணும், இப்படி தான் இதை பண்ணணும்னு வந்திருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம போகும்போது தான் சரியாக இருக்குமே தவிர, நம்ம மனம் போன போக்கில் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டம் அப்படின்னா, அதில் அந்த ஒரு விஷயத்தில் இரக்கம் இருக்காது. அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு என்ன இருக்காதுன்னா, நல்லது இருக்காது, உண்மை இருக்காது. அதன் அடிப்படையில் எதுவுமே இருக்காது. அது எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கும். நான் ஒரு செயல் செய்வேன், அது எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அது எனக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்குமே தவிர, மற்ற யாருக்குமே அது பிடிக்காது. மற்ற யாருக்குமே பிடிக்காது அப்படின்னா, மற்றவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம். நமக்கு ஒரு விஷயம் செய்யலான்னு தோணும், செய்வோம். அதை செய்யும்போது என்னென்னா, மற்றவங்களுக்கு ரொம்ப பாதகத்தை ஏற்படுத்தும். மனம் போன போக்கில் இருப்போம். இதே ஒரு பாதையில் நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம மனசுக்கு வந்துட்டு இறை அறிவிப்பாக வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு மரம் வைக்கலாம், இல்லை என்ன பண்ணலான்னா, இங்கே ரோட்டில் கிடக்கிற விஷயங்களை நம்ம தள்ளி போடலாம் அப்படின்னு நல்ல விஷயமா வரும். ஆனால் இதே நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறோம், இல்லை என்னென்னா சத்தமாக ஏதோ ஒன்று பண்ணுறோம். மற்றவங்களுக்கு நமக்கு மனம் போட போக்கில் பண்ணுறோம். ஆனால் மனமான முறையில் நமக்கு இறை அறிவிப்பாக என்ன வந்துச்சோ அதன் அடிப்படையில் பண்ணும்போது தான் அது சரியானதாக இருக்குமே தவிர, மனம் போன போக்கு அப்படிங்கிறது சரியே கிடையாது. மனம் போனால் மனசு எந்த வகையெல்லாம் போகுதோ அந்த வழியில் நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் தானப்பா சொல்கிறீங்க, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நமக்கு விருப்பத்தில் வாழணும் அப்படின்னா, அந்த விருப்பம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, அந்த விருப்பத்தில் அது இறை அறிவிப்பாக வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இறைவன் அப்படிங்கிற இரக்கமுடையவன். இறைவன் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் வந்துட்டு, நல்ல விஷயங்களை இறைவன்கிட்டருந்து வரும். தவறான விஷயங்கள் என்ன, கெட்ட சக்தியிலேருந்து வரும். இப்போ நம்ம மனம் போன போக்கில் வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசில் திடீர்னு என்ன தோணும் அப்படின்னா, இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி செயல் செய்யலாம், இது மாதிரி பார்க்கலாம், இது மாதிரி பண்ணலாம், மனசை திடீர்னு தோணும். நம்ம நார்மலாக இருப்போம், திடீர்னு இந்த செயல் செய்யலான்னு தோணும். ஆனால் அது மனம் போன போக்கில் தோணும். அப்போ மனம் போன போக்கில் தோணுது அப்படிங்கிறத விட, மனமானது அப்படிங்கிற மனதில் நமக்குள்ள விருப்பமாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு நான் நல்ல ஒரு மருத்துவர் ஆகணும், இன்னொரு நபருக்கு என்ன இருக்குன்னா, நான் நல்ல ஒரு தொழில் செய்யணும், நான் மக்களுக்கு சேவை செய்யணும், ஏதோ ஒரு எண்ணங்கள், நான் ஒரு புதிய கண்டுபிடிக்கணும், மக்களுக்கு பயனுள்ள நபராக நான் மாறணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்தை அவர் கொண்டிருக்காரு. அதன் காரணமாக அவருக்கு அந்த மனதை போலவே அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த விருப்பங்கள், அந்த செயல்கள் தோணும், இதை செய்யலாம் அப்போ அதன் போக்கில் அவர் போகிறதா சரியாக இருக்குமே தவிர, இவருக்கு ஒரு இலக்கே இல்லை, திடீர்னு ஒரு மனம் போன போக்கில் ஏதோ ஒன்று வருது. அப்படி இல்லைனாலும் இவருடைய இலக்கு என்ன வருதுன்னா, பொழுதுபோக்காக இருக்குது. மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும், இல்லை நான் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வாழ்க்கை எந்த நோக்கமே இல்லை அப்படிங்கிறத ஒரு கருவாக கொண்டுட்டார். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய அந்த மனம் அந்த எந்த போக்கில் போகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்கின் பக்கமாக தான், தவறான விஷய பக்கமாக தான் போகும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனம் போன போக்கில் போகிறோம் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். நம்ம இலக்கை நோக்கி போகிறோமா, இல்லை வந்துட்டு தவறான இலக்கை நோக்கி போகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த இலக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கா, இல்லை எனக்காவது பயன் தரக்கூடியதாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்து மனம் போன போக்கில் இருந்தால் கரெக்டாக இருக்குமே தவிர, அப்போ மனம் போன போக்கில் போகிறோம் அப்படிங்கும்போது அது மனமானதாக, நம்ம மனதுக்கு விருப்பமுடையதாக, அந்த விருப்பம் இறைவனால் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்போது மிகச்சரியாக இருக்குமே தவிர, மனம் போன போக்கு அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இப்போ ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு, என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா நல்லா ஆயிரும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனம் போன போக்கில் இவர் போகிறாரு. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. எப்போ இவருக்கு ஒரு நோய் வந்துருச்சோ அப்புறம் மனம் போன போக்கில் அவர் போகக்கூடாது. ஏன் அப்படி போகக்கூடாதுன்னா, அவர் அந்த மனம் போன போக்குனால இந்த நோய் வாய்ப்பட்டிருக்காரு. இந்த நோய் வந்ததுக்கு காரணமே அவர் மனம் போன போக்கில் போயிட்டார். மனமான முறையில் அவர் போகலை. அவருக்கு ஒரு இறையறிவிப்பு வந்திருக்கும். ஒரு உணவுப் பொருள் சாப்பிடும்போது, இது சாப்பிடாதப்பா, இது நல்லதில்லை, உனக்கு ஒத்துக்காது, பசியே இருக்காது. ஆனாலும் அந்த மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டார். நமக்கு சாப்பிடணும்னு தோணுதுன்னு சாப்பிட்டாரு. ஆனால் அந்த இரக்க உணர்வு அவருக்கு வரல. நம்ம உடம்புங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதை நம்ம சேதப்படுத்தக்கூடாது. அது என்னென்னா, இறைவன் நமக்கு எப்படி கொடுத்தானோ அதேமாதிரி நம்ம ஆரோக்கியமான முறையில் கொடுக்கணும். அது ஒரு அமானிதம் அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணிட்டாருன்னா, அதை சேதப்படுத்திட்டார். அந்த இறை அறிவிப்பை நிராகரிச்சிட்டாரு. அப்போ அந்த மனமான வாழ்க்கையை விட்டுட்டு மனம் போன வாழ்ந்ததன் காரணமாக இந்த நோய் வாய்ப்பட்டிருக்காரு. திரும்பவும் அதே மனமான முறையில் போனார் அப்படின்னா சரி வராது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், மனம் போக்கில் போகாமல் நம்ம மனமான முறையில் நம்ம மனங்களில் என்ன விருப்பங்களாக இருக்கோ இறைவிப்போ அதன் அடிப்படையில் போகணும். அப்போ நோய் வரும்போது நமக்கு இந்த மாதிரி உணவு சாப்பிட நல்லா இருக்குமே தோணுது அப்படின்னு சொன்னால்,
அது சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவருடைய இலக்கு எதுவா இருக்கு அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாகணுங்கிறது அவருடைய இலக்கு கிடையாது. அவருக்கு சந்தோஷமா நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதன் காரணமா என்னன்னா, அவருக்கு அந்த இலக்கின் அடிப்படையில என்ன வருது அப்படின்னா, அந்த உணவு சாப்பிடலான்னு தோணுது. ஆனா இதே அந்த நபருக்கு வந்துட்டு, நான் நீதமான முறையில நியாயமான முறையில இருக்கணும். நான் உடம்ப வந்து சரியான முறையில பாதுகாத்துக்கணும். அதாவது என்னோட உடம்பு மேல எனக்கு இரக்கம் இருக்கணும். அதாவது என்னன்னா, நான் சரியான நபரா இருக்கணும் அப்படின்னு அவர் இலக்கா வச்சுட்டாருன்னா, அவருக்கு ஒரு அறிவிப்பா வரும். அதுதான் சரியா இருக்குமே தவிர, இதெல்லாம் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லிட்டு வரேன். இப்போ மனமான வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக இருக்குமே தவிர, மனம் போன போக்கில் வாழ்றது சரியா இருக்காது. ஆனா நீங்க மனமான வாழ்க்கையில உங்க மனசுல நல்ல ஒரு விருப்பமா நீங்க வச்சிருக்கும்போது, உண்மையான விருப்பம் வச்சிருக்கும்போது, அப்போ உங்க மனம் போன போக்குல நீங்க போகும் சரியா இருக்குமே தவிர, இப்போ இதே ஒரு மிகப்பெரிய நபர போய் நீங்க பார்க்குறீங்க. நல்ல நபரா இருப்பீங்க. அவர் மனம் போன போக்குல போற மாரி தான் இருக்கும். திடீர்னு போயிட்டுருப்பாரு. இத செய்யுங்க அப்படிம்பாரு. அப்புறம் எங்கேயாவது போயிட்டுருப்பாரு. இது மாரி வேண்டான்னு சொல்லுவாரு. அப்போ பார்த்தா மனம் போன போக்குல இவரு பண்றாருன்னு நமக்கு தோணும். அப்ப அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா அவருடைய இலக்கு எதுவா இருக்கு அப்படின்னா, ஒரு பரிசுத்தமான ஒரு நோக்கத்தின் பக்கம் இருக்கும். அதன் காரணமா அவர் செய்றது சரியா இருக்கும். நம்ம அத வச்சு நம்மளே அப்படி பண்றோம் அப்படின்னா மிகச் சரியாக வராது. அப்ப மனம் போன போக்குல நம்ம போகக்கூடாது. அப்படி நம்ம போறோம் அப்படின்னா, அது வந்து மனமானதாக, இறை அறிவிப்பின்படி உள்ளதாக இருந்து தான் சரியாக இருக்கும். அப்ப நம்ம மனம் போன போக்குல இதுதான் இறை அறிவிப்புன்னு சொல்றத விட, இயற்கையின் அறிவிப்புன்னு சொல்றத விட, அத அந்த அந்த நம்ம செய்யக்கூடிய செயல்ல இரக்க பண்புகள் இருக்கா? இரக்க குணம் இருக்கான்னு பாருங்க. அது பயனுள்ளதா இருக்கா? அதே சமயம் வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கா? மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? இந்த மாரி அடிப்படையில பார்த்துட்டு, அது செயல்படுறதா சரியா இருக்குமே தவிர, மத்தபடி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறாகத்தான் அமையுது. அப்போ மனம் போன வாழ்க்கை இல்ல, மனமான வாழ்க்கை தான்.